ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அடிஷனுக்கு என்னென்ன ஈஸி ட்ரிக்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த தடவை வந்துட்டு இது சப்ட்ராக்ஷனுக்கான வீடியோ, அதாவது இன்டீஜர்ஸில் சப்ட்ராக்ஷன் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்கை இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இதுக்கான ஈஸி மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீப் சேஞ்ச் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த இன்டீஜர்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு. இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் சேம் சைன் அண்ட் டிஃப்ரெண்ட் சைன். இதை வந்து நம்ம சேம் சைனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் சைன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணியே நம்ம வந்துட்டு இந்த இதை சேஞ்ச் பண்ணலாம். கீப் அப்படின்னா அப்படியே வைக்கிறது. ஸோ இது வந்து இந்த ஃபஸ்ட் இன்டீஜர் தான் இந்த கீப் மீன் பண்ணுது. சேஞ்ச் இங்கே சிம்பிள் இருக்கனால இந்த சேஞ்ச் இந்த சிம்பிளை தான் மீன் பண்ணுது. அடுத்து இந்த சேஞ்ச் வந்து எதை மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் இன்டீஜர். அதாவது இது என்ன சொல்லுதுன்னா இந்த இன்டீஜரை அப்படியே எழுதுங்க, இந்த சிம்பிளை அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதணும். அண்ட் இந்த செகண்ட் இன்டீஜரோடக்கும் சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதணும். இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கிறத இங்கே மைனஸ்ன்னு நம்ம எழுதணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு நடுவில் ப்ளஸ் இருக்குது அண்ட் இந்த பக்கம் பாசிட்டிவ் இன்டீஜர் அண்ட் திஸ் சைட் நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம அடிஷன் ரூலை தான் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் இன்டீஜர் நெகட்டிவ் இன்டீஜர், அப்போ வந்து என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணி பிகர் நம்பர் சைன் போடணும். அதே மாதிரி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி பிகர் நம்பர் சைன் போடணும்னா நம்மளுக்கு -1 கிடைக்கும் அண்ட் தட்ஸ் கரெக்ட். அடுத்து எக்ஸாம்பிள் 2க்கு போகலாமா? ஸோ எக்ஸாம்பிள் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -6 +3 இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின். ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ சேஞ்ச் பண்ணணும். கீப் -6 அப்படியே வச்சுக்கணும், மைனஸை இங்கே ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும், +3 இங்கே -3 மாற்றிக்கணும். ஸோ இப்போவுமே நம்மளுக்கு இங்கே அடிஷன் ரூலை ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும். ஸோ அடிஷன் ரூல் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், ஒரு பக்கம் மைனஸ் இன்னொரு பக்கமும் மைனஸ்ன்னு இருக்கும்போது we have to add both and write the bigger number sign with the answer. அப்படி நம்ம வந்து ஆட் பண்ணும்போது 6 + 3 = 9 and greater number sign is minus. ஸோ மைனஸ்னு நம்ம போட்டுருவோம். ஸோ த ஆன்சர் இஸ் -9 and that's the correct answer. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.